எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், சூப்பரா. ஓகே, லாஸ்ட் வீடியோ வந்து ரவை இட்லி பண்ணிருந்தேன். எல்லாரும் பண்ணீங்களா? எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு நியூ டாபிக்கோட வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு தேவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். ஓகே, நான் ரெசிபி போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்னொன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். பிகாஸ் சோ தட் உங்களுக்கு வந்து போர் அடிக்காம இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறேன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோல ஒன்னொன்னு பாத்துட்டே இருப்போம். லைக் நம்ம வந்து வெயிட்டா இருக்கிறோம், சோ வந்து எப்படி வந்து லாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் திங் நீங்க யோசிங்க, எதுக்காக நம்ம வெயிட் வந்து கம்மி பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் யோசிங்க. நமக்கு ஃபிட்டுக்காகவா இல்ல நம்ம எல்லாரும் வந்து குண்டா இருக்கேன் அதுக்காகவான்றது நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க. நான் வந்து எதுக்கு யோசிச்சேன்னா என்னோட ஹெல்த்துக்காக. ஏன்னா மெயின் வந்து நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம எங்கேயாவது ஊர் சுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஏன்னா ஹெல்த்னும் போதுதான் நான் டிட்டர்மினேஷனோட கன்சிஸ்டன்சியோட நான் பண்ணேன். நீங்களும் ஹெல்த்னா அது கண்டிப்பா நடக்கும். அப்போ நீங்க ஃபிட்டு இல்ல எல்லாரும் வந்து என்ன பார்த்துட்டு குண்டா இருக்கிறேன் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது வந்து கம்மி பண்ண முடியாது. நம்ம ஹெல்த்துக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது கால் வலிக்கும், உடம்பு வந்து அப்படியே மூச்சு வாங்கும், எல்லாம் பண்ணும். அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது, நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியா வந்து இது பண்ணலாம். ஓகே, நம்ம இப்ப வந்து ஒரு ரெசிபிக்குள்ள போலாம். சோ நம்ம வந்து இப்போ ஜாவர் தோசைன்றது தான் இப்போ ரெசிபி எடுக்க போறோம். சோ அதுக்கு வந்து நம்ம ஜாவர் வந்து ஒரு கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு கப் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1/4 கப் உரத் தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா வெந்தயம் எடுத்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா ரொம்ப அழுக்கா இருக்கும். இது மில்லட்ஸ் தோசைனால நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இது தோசை. ஸோ இது வந்து ஊற வைக்கணும், நல்லா வாஷ் பண்ணிட்டு இது வந்து ஒரு 5 to 6 hours ஊற வைக்கணும். கொஞ்சமா அவல் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுட்டு ஒரு 15 minutes அப்படி ஊற வச்சுட்டு அரைச்சிக்கணும். இது கொஞ்சம் நைஸாவா அரைச்சிக்கலாம், இல்லாட்டி குறைவாவது அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு ஒரு கிண்ணத்துல ஊத்திக்கிட்டு நம்ம இது வந்து ஒரு 7 to 8 hours வந்து புளிக்க வைக்கணும், ஃபர்மெண்டேஷன் பண்ணணும். நீங்க வந்து காலையில ஊற வச்சீங்கன்னா மத்தியானம் அரைச்சிட்டு நைட்டுக்கெல்லாம் அப்படியே ஊற வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க காலையில தோசை ஊத்திக்கலாம். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி போட்டுட்டு இருக்கேன் இல்லைங்களா, அதனால நீங்க வந்து காலையில தோசைக்கு ஊத்திக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா புளிச்சிருக்குது. உப்பு போட்டுட்டேன் நான் நேத்து நைட்டு. ஸோ இப்போ தோசை ஊத்திடுறேன். பாருங்க சூப்பரா ஸ்பஞ்சி தோசை மாதிரி வந்திருக்குது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா அரிசி போட்டுட்டு நீங்க முறையா இது பண்ணிக்கலாம். பட் நான் கார்ப்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெறுமனே இது ஜாவர் போட்டு நான் உளுந்து போட்டு நல்லா ஸ்பஞ்சியா தோசை ஊத்திட்டு அதுக்கு ஒரு பீனட் சட்னி, அது ரொம்ப புரோட்டீன், அது பீனட் சட்னி வச்சு சாப்பிட்டேன். காலையில வந்து பீனட் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா ரொம்ப இதுவா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னா டயட் பிளான். எப்பவுமே வந்து நமக்கு டயட் பிளான்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம காலையில ஏஞ்ச உடனே ஒரு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. பிகாஸ் நம்ம வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுதான் பெஸ்ட் இது மெடிசன். சோ தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா வந்து ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட போறேன். லைக் வந்து ஆஷ்காட் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், ஏபிசி ஜூஸ், ஒரு சீக்ரெட் பவுடர் வந்து சொல்ல போறேன். அதோட நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அது வர ட்ரிங்க், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாரத்துக்கு ஒன்னொன்னா எடுத்துட்டு நீங்க குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிட்டு அப்புறமா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரிச்சான
புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கணும். பன்னீர் சாண்ட்விச், ஒருவேளை நீங்க நான்வெஜ்னா எக் சாண்ட்விச், அப்புறம் நீங்க வந்து பெசரெட்டுல ஆந்திரான்ற கிரீன் கிராம் தோசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி புரோட்டீனோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைக் அதனாலதான் நான் ரவை இட்லி போட்டேன். அது ஒயிட் இதுதான், பட் ஆனா நீங்க வந்து உடனே எல்லாம் கம்மி பண்ணணும்னு இல்ல, மெல்லமா போலாம். பிகாஸ் இட்ஸ் a லாங் இது. இப்ப பாருங்க, எனக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆறுது இல்ல. ஒருவேளை நான் ஃபங்க்ஷன் போனாலுமே, நான் ஏதாச்சும் சாப்பிட்டாலுமே அடுத்த நாள் என்ன பண்ணிடுவேன்னா நான் டிடாக்ஸ் பண்ணிடுவேன், நான் பாடி வந்து கிளென்சிங் பண்ணிடுவேன். ஏன்னா பிகாஸ் நான் அடாப்ட் ஆயிட்டேன். ஒரு 3 months வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. தென் அகைன் ட்ரைங் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஓ இந்த மாதிரி பண்ணா நமக்கு வந்து லாஸ் ஆகுது என்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அதனால எங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால சொன்னா பேஷன்ஸா இருந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்மளோட பாடியை வந்து எப்படி இருக்கும்ன்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். அடுத்தது வந்து காலையில ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock கண்டிப்பா ஒரு 4 பாதாம் ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா பாதாம்ன்றது நம்ம மெமரிக்காக. அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் உள்ள போகணும். ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபைபர் வேணும் நமக்கு. ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வேணும் 11 o'clock அந்த மாதிரி. அப்புறம் 1 o'clock வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ரைஸ் வேணும் எனக்குன்னா கிராஜுவலா வந்து ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க, ஆனா 1 cup ரைஸ் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து கேரட், குக்கும்பர், அப்புறம் நிறைய வந்து பொரியல் வந்து புரோட்டீனோட லைக் சோயா சங்க்ஸ், பன்னீர், அப்புறம் ஏதாச்சும் ஒரு சுண்டல் மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு அது வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணும் போது நீங்க வந்து பிரவுன் ரைஸ்க்கு மாறிடலாம். அப்புறம் ஒரே ஒரு சப்பாத்தி வேணும்னா சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து நீங்க ஷிஃப்ட் ஆயிடுங்க. அப்புறம் ஒரு சுடு தண்ணியில கொஞ்சமா லெமன் புழிஞ்சிட்டு குடிச்சிடுங்க. லெமன் வந்து நீங்க தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா அப்போ மோர் குடிக்க தேவையில்லை, இல்லாட்டி மோரை குடிங்க. மோரை குடிச்சிட்டு ஒரு 4:30 மணிக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு காஃபியோ டீயோ வேணும், என்னால வந்து கம்மி அது வந்து அவாய்ட் பண்ண முடியாதுன்னா எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. மெல்லமா கிரீன் டீக்கு மாறிடுங்க. கிரீன் டீ முடியல அப்படின்னா அது வந்து பாத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ கூட வந்து நான் காஃபி குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு காஃபி இல்லாம இல்லை. ஆனா காலையில வந்து நான் விட்டுட்டேன். 2 years ஆகுது கிட்டத்தட்ட காலையில நான் இப்போ குடிக்கிறதே இல்லை காஃபி. காலையில காஃபி குடிக்கிறது நல்லது கிடையாது. சோ அது மட்டும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்களே வந்து டிஃபரன்ஸ் பாப்பீங்க. ஆஃப்டர் 1 month கழிச்சு உங்களோட இன்ச் லாஸ், வெயிட் லாஸ் பார்க்கும்போது நீங்களே வந்து ஷாக் ஆயிடுவீங்க. ஓ இவ்ளோ சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. நான் இன்னும் வர வீடியோஸ்ல நான் கண்டிப்பா வந்து இன்னும் டிப்ஸோட வரேன். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து காஃபியோட வேணா மக்கானா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, இல்லாட்டி பொரி சாப்பிடுங்க. நைட் ஒரு 6:30 அரௌண்ட் 7க்குள்ள மோஸ்ட்லி டின்னர் முடிச்சிடுங்க. லைக் ராகி ரொட்டி, இல்லாட்டி வந்து சுண்டல், சூப்ஸ் இந்த மாதிரியோட முடிச்சிடுங்க. சோ தட் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான டயட் பிளான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் வந்து வாட் ஐ ஈட் இன் எ டேன்றது ஒரு ஷார்ட்ஸ் வேணா போடுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ. லைக், share, subscribe, eat healthy, stay safe. Bye, take care.